வெல்கம் பேக் டு மை சேனல் பிஜா அஸ்வதி. ஹலோ. அப்போ செகண்ட் டே ஆயிடுச்சு அண்ட் இன்னைக்கு வந்து மிஸ்ஸஸ் தமிழ்நாடு ஒரு காம்படிஷன் ட்ரைனிங் ரிஹர்சல் இருக்கு. ஸோ ரிஹர்சலுக்கு எவ்ரி ஒன் ஹேஸ் டு வேர் பிளாக். அது கம்பல்சரி சொல்லியிருந்தாங்க, அதனாலே பிளாக் எடுத்தோம். ரொம்ப டயர்டு முடியல, ஏன்னா நேற்று லேட் நைட் ஆயிடுச்சு. அரௌண்ட் 12 ஆச்சு ரூமுக்கு வரும்போதே. வந்து அதுக்கப்புறம் மேக்கப் ரிமூவ் பண்ணி எல்லாமே சேஞ்ச் பண்ணி தூங்குறதுக்கு 1:30. ரொம்ப டயர்டு, ரொம்ப கோல்டு. அதனால எங்களால எல்லாம் பேச முடியல. நம்ம ஊர்ல அப்படியே வெயில் அப்படி கொளுத்து வெயில் அடிச்சுட்டு இங்க வந்து குளிர் தாங்க முடியல. இப்போ போனோம், ரிஹர்சல் போகணும் அண்ட் கோ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் ரிஹர்சல் தான். காலெல்லாம் வலிக்குது. ஒன்று பண்ணும்போது பெயினோட தான் கிடைக்குது. எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. மைட் பி தட் இஸ் லைஃப். எல்லாமே ஒரு பெயினோட கிடைச்சாதான் அதோட ஒரு வேல்யூ இருக்குமோ என்னமோ. போராட்டம் அப்படி இருந்தால் தான் அதோட வேல்யூ இருக்குமோ என்னமோ. ஆனாலும் இவ்வளோ பெயின் எல்லாம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ லெட்ஸ் see, hope for the best. எங்க போறீங்க? Post breakfast we had our practice session. Don't forget aap ho jaoge safal kar do. Chalo, good. Walk. Mom's support is the biggest one, and more than anything in this world. So she has always supported me, and she's always confident for what I'm doing and for the decisions as well. Very nice. I appreciate it. Then we had our question and answer session. அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் ஆச்சு. Post makeup the show started and the category was for Miss and team. Today was for state finale and எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. So I was so proud to represent Tamil Nadu. Then Mrs. Tamil Nadu 2024 from DK pageant for the Pride of India. I won the title. City represent பண்ணி போயிருந்தேன் and from there I got Mrs. Coimbatore and next day was state finale. Did not even expect நமக்கு இது கிடைக்கும், ஏன்னா it was not an easy thing because to represent the whole state and in the category of Mrs. and that was a proud and the prestigious moment. With the blessings of so many people and நிறைய பேரோட சப்போர்ட் இருந்துச்சு and with the blessings of Almighty நமக்கு இந்த டைட்டில் கிடைக்கிறதுன்றது I could not explain how much important it is for me. அதுக்கப்புறம் we had to walk with our costume designer. Can we have a big round of applause, everybody, for all the family members that are winners? Hello, I am Vijaya Balasubramani representing the category of Mrs. Tamil Nadu 2024 and this is my first pageant participating. So today you are at Mrs. Pride of India show, so how was your experience and which title you have won? Okay, this is a wonderful experience and this is the first time which I am participating and I have been representing Tamil Nadu. Good morning. இன்னைக்கு கிளம்புறோம், அதனால டெல்லி வரைக்கும் வந்திருக்கோம். டெல்லி வந்துட்டு ஒரு விஷயம் பார்க்காம இருந்தேன் எப்படி. ஸோ we came here, Gateway of India. It's visible. நைட்டு டைம் இல்லை, நைட் டைம் இருந்திருந்தால் லைட்டிங் எல்லாம் வந்து பார்த்துருக்கலாம். இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. அப்போ இப்போவே பார்த்துட்டு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் அங்கே பார்க்கலாம். This was early morning. நம்ம ஒரு 5:30க்கே வந்தோம் because around 8:30 நமக்கு மீடியா ஷூட்ஸ் இருந்துச்சு. ஸோ ரூம்லேருந்து பக்கமாக இருந்தது இந்தியா கேட் மட்டும்தான் and we don't know
நம்ம இனி மறுபடியும் டெல்லி வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாது. ஸோ வென் வி விசிட் வி ஹேவ் டு see which is நியர்பை. அதனால சீக்கிரமாக எந்திரிச்சு ஃபுல்லாக பார்க்க டைம் கிடைக்கல. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேருமே இந்தியா கேட் பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால இட் வாஸ் ஸோ நைஸ். எப்படி இருக்கு இந்தியா கேட்? சூப்பர்ல. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு. மீதி பார்க்கறதுக்கு டைம் இல்லை. இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு போயிருக்கலாம். இந்தியா கேட்டோட இம்பார்ட்டன்ஸு என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. ஹலோ, எங்கே போகிறீங்க? ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். லிஃப்ட் வந்தாச்சு. We went to the lift, first floor. நம்ம 5th ஃப்ளோரில் இருக்கோம். அப்படியே 1st ஃப்ளோருக்கு போகணும். இல்லை டேம் டயர்ட். தூக்கம் இல்லை, ரொம்ப டயர்டு, முடியல. பட் பிடிச்ச விஷயம் பண்ணும்போது அதோட ஒரு சின்னதாக ஒரு எனர்ஜி. we had our media bites. நைட்டும் இருந்துச்சு அண்ட் மார்னிங்கும் they'll take இண்டிவிஜுவலாக எடுப்பாங்க. நம்ம ரிட்டர்ன் போகிறோம். பேக் டு அவர் யூஷுவல் லைஃப், பேக் டு நார்மல், பேக் டு அதே வேலை, அதே டைப் ஆஃப் திங்ஸ். ஸோ 3 days was wonderful. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி இருக்கும் என்ன எதுவுமே தெரியாமல் ஒரு 3 நாள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். மைட் பி இட் வாஸ் லைக் தேட். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ குட் வின் Mrs. Coimbatore and Mrs. Tamil Nadu 2024. First time participate பண்ணுறோம். And in this Mrs. category. It was my dream. சின்னது ரொம்ப வருஷமாச்சு இல்லை? சின்னதுலேருந்து ரொம்ப ஆசை. ஆல்மோஸ்ட் 8 years-ஆக இது மீடியான்றதுக்காக சின்னதாக இன்ஸ்டாகிராம், யூடியூப், டிக்டாக், மோஜ் அப்படின்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் திஸ் இஸ் அ ஸ்டார்ட் மைட் பி. நிறைய டியூ டு செவரல் ரீசன்ஸ் நம்ம ஒன்று தொடங்கணுன்னா ஏதோ ஒன்று இருக்கிறனால தானே ஒன்று தொடங்குவோம். ஹோப் எவ்ரி திங் இஸ் ஃபார் த பெஸ்ட். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சீயிங் டெல்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? ஃபர்ஸ்ட் டைம் வர்றோம் நான் டெல்லிக்கு. இப்போ ஊருக்கு போகிறோன்னா கொஞ்சம் ஐயோ இனி மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோங்கிற ஒரு ஃபீல் வருது. அங்கே போனப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் புது ஆளுங்க, அவங்க கூட எல்லாம் எல்லாருமே நல்லா பழகுறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது. அதே அவங்கெல்லாம் ரொம்ப கைண்ட். தேர் ஆல்சோ கைண்ட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு போகும்போது எப்படி இருக்கோ, ஹவ் இட் வில் பி. ஏன்னா புது பீப்புள், லாங்குவேஜ் எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ தட் வாஸ் வெரி பிக் டாஸ்க். அண்ட் ஃபியூ பீப்புள் ஃப்ரம் தேர் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஒன்லி ஹிந்தி. அதுவே ரொம்ப பெருசாக. பட் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அந்த ஒரு லவ் கேர்ன்றது வந்து லாங்குவேஜ் தெரியணும்னு இல்லை. கண்டிப்பாக ஏன்னா when we come back எல்லாருமே சொன்னது டு மீ பர்சனலி வாஸ் யூ ஹேவ் சச் அ ஸ்வீட் மதர் அப்படின்னாங்க. எல்லாருமே என்ன ஹக் பண்ணுறாங்களோ இல்லையோ, எனக்கு பாய் சொல்கிறாங்களோ இல்லையோ, அம்மாக்காக வெயிட் பண்ணி ஹக் எல்லாம் பண்ணி பாயெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தட் இஸ் ஸோ நைஸ் ஃபார் மீ. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்க, நமக்கு தெரியறவங்க ஓகே அப்படி பேசுறது பேசாமல் இருக்கிறது தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் பாஷையே தெரியாமல் இவங்க எல்லாமே எக்ஸ்ப்ரெஷனில் தான் ஓகே குட் இவ்வளோதான். ஆனால் அதுலேயே வந்து when they can feel that that's actually good. might be நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, புதுசாக இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. that's human life. when we get something so easily we don't value that அப்படின்றது இருக்கு. so that happens in life as well. ஈஸியாக எது கிடைச்சாலுமே நமக்கு வேல்யூ இருக்காது. கிடைக்காததுக்கு மட்டும்தான் எப்போவுமே ரொம்ப வேல்யூ இருக்குன்றது வந்து we realize it now. like that's அதனால ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஒன்று கிடைச்சாதான் அதோட ஒரு வேல்யூ தெரியுன்றது. ஈவன் ஐ ஃபெல்ட் இட். எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் இது கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் லைக் ஸோ ப்ரெஷியஸ் ஃபார் மீ. திஸ் இஸ் ஸ்டார்ட். ஐ ஹோப் ஐ கேன் டூ மோர். இன்னும் நிறையா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட். அண்ட் எல்லாரோட சப்போர்ட், பிளெஸிங்ஸ் எல்லாமே இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. கீப் வாட்சிங். ஸோ subscribe, like and comment on my channel. Take care. Bye.